சிறகடிக்க ஆசை சீரியல்ல அண்ணாமலை ரோகிணி கிட்ட இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும், இனிமேலாச்சு இந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளாவும் என் பையன் மனோஜுக்கு நல்ல மனைவியா நடந்துக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட ரோகிணி தலையாட்டி உண்மையா மாமா என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. பாட்டி மீனா கிட்ட தட்டுல கற்பூரத்தை ஏத்திட்டு வான்னு சொல்றாங்க. பாட்டி ரோகிணியை பூஜை முன்னாடி நிக்க வச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் தப்பு செஞ்சுட்டேன், பரவாயில்ல ஏதாச்சும் எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு கற்பூரத்தை மேல ஏத்தி சத்தியம் பண்ணு, அப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்ல ரோகிணியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கற்பூரம் மேல அடிச்சு சத்தியம் செஞ்சிடறாங்க. அண்ணாமலை விஜயா ரெண்டு பேரையும் நிக்க வச்சு உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ரோகிணி அவங்களோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த முத்துவும் மீனாவையும் முறைச்சு பாத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயா பாட்டி கிட்ட நான் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நீங்க என்னென்ன சத்தியம் வாங்கிட்டு அவளை இங்கேயே உட்கார வச்சிட்டீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாட்டியும் அப்போ அவ மேல மட்டும் கிடையாது, உண்மையில தான் இருக்கு, பணம் தான் முக்கியம்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், அதனால தான் உங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சிருக்கா, நீ அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டான்னு அவ போய் சொன்னதுனால தான் உன்னால தாங்கிக்க முடியல, ஏதாச்சும் 3 மருமகளையும் மக மாதிரி நடத்து அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. தூவும் சரி பஞ்சாயத்துல முடிஞ்சு போச்சு, ஏதாவது வாங்கிட்டு வர, வீட்டுல ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு கடை கிளம்புறான். ரூமுக்கு போன மனோஜ் ரோகிணியை பார்த்து என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க. ரோகிணி நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மனோஜுங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜும் நான் மட்டும் உன்னை அப்படி சொல்லி காப்பாத்தலனா இந்நேரம் அம்மா உன்னை கண்டபடியே அடிச்சிருப்பாங்க, பார்க்க எனக்கு தான் கஷ்டமா இருந்திருக்கும், அதான் அப்படி போய் சொல்லுங்கிறாரு. யாரும் என்ன கோமாளின்னு நினைச்சு மாறி மாறி என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க, நானும் உங்களை நம்பி தான் இத்தனை நாள் போயிட்டு இருக்கேன், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அப்படியே ஏமாத்துவீங்கன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றப்போ ரோகிணியும் அழுதுகிட்டு மனுஷ மனோஜ் நான் கூட நல்லபடியா சேர்ந்து வாழணும்னு நினைச்சுதான் இவ்வளவு பொய்யும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்காத மனோஜ் அம்மா ரோகிணி இப்ப சொல்றியே இதாச்சும் உண்மையா ஏதோ சொல்லணும்னு போய் சொல்றியான்னு கேக்குறாரு. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கான சுச்சுவேஷன் அமையல, நான் உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் மனோஜ், நான் இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நல்லா வாழணும் தான் நான் பண்ணேன்னு சொல்ல மனோஜும் போதுமா போதும் இதுக்கு மேல உங்க சத்தியத்தெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு ரூம் விட்டு வெளில வந்து மொட்டை மாடிக்கு போறாரு. மொட்டை மாடியில முத்துவும் ரவியும் மீனாவையும் ஸ்ருதியும் உட்கார வச்சு பண்ண தில்லுமுனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட ஒன்னா உட்காரம என்ன பேசுறான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப முத்து எல்லார்கிட்டயும் எனக்கு என்னமோ இன்னும் பார்லர் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குதுன்னு தோணுது, பார்லர் நம்ம சொன்ன மாதிரி அவங்க அப்பா தானே கெட்டவங்க, பரவாயில்ல அவங்க அம்மா நல்லவங்க தானே, அவங்க போட்டோ காட்டலாம, ஏன் அவங்க போட்டோ ஒன்னும் எடுக்கல, இன்னும் காட்டாம இருக்கு பாத்தியா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்ல ஸ்ருதி விடுங்க முத்து, அதான் இனிமே இந்த உண்மையெல்லாம் ஒன்னொன்னா வெளியே வருதுல்ல, இதுக்கு மேலதான் இன்னும் ஃபன்னா போக போகுது பாப்போங்கிறாங்க. ரூமுக்கு வந்த மனோஜ் மேல பேசினது கேட்டும் ரோகிணி தனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீயும் தூங்காம அழுதுட்டு இருக்காங்க. இதான் இனி எபிசோட்ல நடந்தது.